கோயிலை பற்றி என்ன தெரியாமல் கோயில் ஏன் அப்படி இருக்கேன்னு சொல்ல தெரியுங்களா? எதுவும் தெரிலன்றாங்க. உள்ளே போகிறதுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வழி இதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் முள்ளு கிள்ளு போகிறதுக்குள்ளே போந்துட்டு பார்த்தீங்க. நான் கேட்டதுக்கு ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்குள்ளே வந்துட்டு பாம்பு வந்து நம்ம சொல்லுவோம்ல, பாம்பு புனையல் போடும் அந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு நிறையா நடக்கும். உள்ளே பாம்பு ஏகப்பட்ட பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா, திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பச்சைமாட்டின்ற ஊருக்குள்ள வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெருவுக்குள்ளே ஒரு பெருமாள் கோவில், கிட்டத்தட்ட ஒரு பழங்காலத்து பெருமாள் கோவில் ஒன்று ரொம்ப மோசமான நிலமையில் இடிஞ்ச நிலமையிலேயே இருக்குது. அதான் இப்போ நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க உள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு இதை பார்த்தா ஏதோ ஒரு புதர் மாதிரி தெரியலாம், ஆனால் அது புதர் கிடையாது. ஒரு கோவில். இது ஒரு 300 காலத்தில் கோவிலாக இருந்தது. இப்போ எந்த நிலையில் குப்பை கொட்டுறதுக்கான நேரத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், அந்த கோவிலோட கோமுகம் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. காட்டுற பாருங்க. பார்த்திங்களா, கோவிலையே வந்து பார்த்திங்கன்னா குப்பை கொட்டுறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த கோவிலுடைய கோமுகம். நம்ம கோமுகம்னாலே தெரியும் உங்களுக்கு. அந்த உள்ளே அபிஷேகம் பண்ணி வெளியில் நீர் வரும் இல்லைங்களா, அந்த இது தான். ஆனால் அப்படி இருந்தும் பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த ஒரு கோயிலாகவே பொறுப்பற்றுன்னு நினைக்கிறேன் யாரும். எத்தனை குப்பைகள் எல்லாமே எப்படி இருக்குது பாருங்கள். உள்ளே போகிறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன். உள்ளே போய் காட்டுறாங்க. இதுதான் மேலே பார்க்குறதுன்னா உங்களுக்கு கோபுரம் பாதி கீழே இடிஞ்சு விழுந்துருச்சு. ஃபுல்லாக வந்துட்டு இப்போது அந்தளவுக்கு இதுவாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, உள்ளே போகிறதுக்கே எவ்வளோ இதுவாக இருக்குன்னு. பார்த்திங்கன்னா பாருங்கன்னா கோவிலோட பின்புறம். நான் உள்ளே போகிறதுக்கு வழிகள் தேடிட்டுருக்கேன். ஆனால் எவ்வளோ ஒரு மோசமான நிலைமை, இடிஞ்சு இப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் எவ்வளோ குப்பைகளாக போட்டு வச்சுருக்காங்க. இந்த கோயிலை பற்றி என்ன தெரியாமல் இந்த கோயில் ஏன் அப்படி இருக்கேன்னு சொல்ல தெரியுங்களா? எதுவும் தெரிலன்றாங்க. ஊருக்காரங்களுக்கே இந்த அம்மாவுக்கு எப்படியும் ஒரு 80-80 வயசு இருக்கலாம், அவங்களுக்கே தெரிலன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போனா வந்து ஒரு பழங்காலத்து கோயிலாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. உள்ள பாம்பெல்லாம் இருக்குன்றாங்க, அதனால் தனியாக போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அப்படி போகிறதே தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னொரு காலத்தில் அக்ரகாரமாக இருந்திருக்கு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்து பிராமணர்கள் வாழ்ந்த வீடு. இப்போலாம் அங்கே யாருமே இல்லை. உள்ள கோயிலுக்குள்ளே போனாங்க. இல்லை, இதுதான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கான வழி. உள்ளே போகிறதுக்கு கோயிலுக்குள்ளே போகிறதுக்கான வழி இதுதான். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் முள்ளு கிள்ளு போகிறதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா, மேலே கோபுரம் தெரியும் உங்களுக்கு. கோவில் எந்த அளவுக்குலாம் சிதறம் அடைஞ்சி அப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்தீங்களா, புதர்கள்லாம் வளர்ந்து. ஒரு காலத்தில் இந்த கோவிலில் வந்துட்டு பெருமாள் கோவில்ன்றாங்க. ஏன்னா பெருமாளுக்கான பக்தர்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க, எல்லோரும் இருக்காங்க. எல்லா கடவுள்களும் ஒன்று தான். அப்படி இருந்தும் அந்த கோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அந்த காலகட்டங்களில் பார்த்தீங்களா, அந்த விளக்கு இதெல்லாம் வச்சு இது பண்ணுறதுக்காக
இது பண்ணியிருக்காங்க பாருங்க. அப்பா பார்த்தீங்கன்னா நான் உள்ளே போய்ட்டு வெளியில் வந்துட்டேன். நான் உள்ளே என்னால் ரொம்ப நேரம் இருக்க முடியல. உள்ளே பாம்பு சட்டையெல்லாம் இருக்குது. நான் கேட்டதுக்கு ஊர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அதுக்குள்ளே வந்துட்டு பாம்பு வந்து நம்ம சொல்லுவோம்ல, பாம்பு புனையல் போடும், அந்த மாதிரி சுற்றிட்டு ஒரு மாதிரி டான்ஸ் ஆடும் இல்லைங்களா, அந்த மாதிரி உள்ளே வந்துட்டு நிறையா நடக்கும். உள்ளே பாம்பு ஏகப்பட்ட பாம்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம போனப்போ நல்ல வேலை நம்மளுக்கு எதுவும் ஆகலை. ஆனால் உள்ளே 2-3 பாம்பு சட்டைகள் அது கொஞ்சம் பாம்புனாலே யாருக்கும் அந்த ஒரு பயம் இருக்காது இல்லைங்களா. சரி, ரெண்டாவது எனக்கு பாம்புனாலே ரொம்ப பயம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பாம்புனா ரொம்ப பயம். அதனால் ஓரளவுக்கு மேலே என்னால் உள்ளே இருக்க முடியல, வெளியில் வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி பாட்டி, உங்களுக்கு இந்த கோயிலை பற்றி எதாவது தெரியுமா? இந்த கோவில் இருக்குல்ல, பெருமா கோயில் இது. எதனால் இப்படி ஆச்சு? எப்போதுலேருந்து இப்படி இருக்குது இந்த கோவில்? ஐரோட்டு தானே தான் கட்டினா, ஐரோட்டு தானெல்லாம் வெளிநாடு வெளியில் போயிட்டாங்க, கிடக்கு கட்டாங்க, அப்படியே கிடக்கா. பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. மதில் சுருக்கெல்லாம் வச்சு வணங்கிட்டு இருக்காங்க எல்லாமே பட்டாங்க. ஆனால் மேலே பார்த்தீங்கன்னா பாருங்கள், செடிகள் வளர்ந்து அந்த சிவர்கள்லாம் உடஞ்சிக்கிட்டு இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மேலே செடிகள் அதெல்லாம் சிலைகள்லாம் உடஞ்சிருக்கு. நம்மளுடைய கோயில்கள் முறையான முறையில் இந்த மாதிரி பாதுகாக்காதனால தாங்க கோயில்கள் வந்துட்டு அழிஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், நீங்களே பாருங்கள், எத்தனை செடிகள் எல்லாமே வந்துட்டு சிலைகள் எல்லாமே உடஞ்சிட்ருக்கு மேலே கோபுரங்களில். நாங்கள் வந்துட்டு வரவங்க எல்லாம் கீழே வந்துட்டு சாமி மட்டும் கொண்டு போயிடுறாங்க. மேலே இருக்க கோபுரங்களை யாரும் வணங்க மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்களா, சிவன், நந்தி, பெருமாளையும் சிவனையும் நிறைய பேர் ஒரே இடத்துல பார்த்துருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல பார்க்கலாம். அதுவும் இத்தனை கொற்ற வெயிலில் காலபைரவர். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் கடவுளுக்காக சண்டை போட்டுக்கிறோம், பெருமாள் பக்தன், சிவபக்தன் அப்படி இப்படின்ட்டு. ஆனால் சண்டை போட்டுக்கிறது பெருசு இல்லைங்க. அவங்கள இந்த மாதிரி பாருங்கள், நம்மளாலேயே வெயிலில் கொஞ்ச நேரம் நிற்க முடியல. ஆனால் இத்தனை வெயில்களில் எத்தனை வருடங்கள் அப்படி இருக்காங்கன்னு தெரியல. இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வெளியே தெரியப்படுத்தி ஷேர் பண்ணி அவங்களுக்கு மேற்கூரை அமைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறதுக்காக வழியை பாருங்கள். இப்படி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது.